ஹாய் வெல்கம் டு சாமன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று நான் வாங்கிட்டு வந்த கோல்டு ஜுவல்ஸ் பற்றி தாங்க காட்ட போகிறேன். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் இல்லை ரிங் எடுக்கணுன்னா கூட மதியமே போயிடுவாங்க, இல்லை மார்னிங் டைமில் போவாங்க, இல்லை ஈவினிங்கே போனால் கூட ஒரு 3 hours 2 hours இருக்கிற மாதிரி போவாங்க. நான் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 8:45 சம்திங் தான் நான் கடைக்குள்ளேயே போனேன். போயிட்டு 9:30 பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேங்க. பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நான் வந்து ஜுவல்லரி ஷாப்புக்குள்ளே போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு உள்ளே போவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஹோரை வந்து கணக்கு வச்சு தான் நான் போவேன். அந்த ஹோரை டைமுக்குள்ளே நம்ம அதை எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ப்ரிப்பேர்டாக தான் போவேன். போனதும் டக்கு டக்குன்னு எனக்கு என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சு அதை மட்டும் நான் போட்டு பார்த்துட்டு எனக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ இல்லை என் கூட வர அவர்கிட்டயோ அம்மாக்கிட்டேயோ வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நான் வாங்கிட்டு வந்துடுவேங்க. நான் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு 8 to 9 குரு ஹோரையில் தான் எடுத்தேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானோட ஸ்தானம் வந்து நல்லா இருக்குது ஜாதகத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே குரு ஹோரை, சனி ஹோரை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுக்கர ஹோரை, இந்த 3 ஹோரையில் தான் வந்து மேக்ஸிமம் நான் கோல்டு வந்து வாங்குவேங்க. நான் அந்த ஹோரைக்குள்ளேயே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. இந்த ஜுவல் பார்த்தீங்கன்னா 63.570 கிராம் இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா 8 பவுனுக்கு 430 மில்லிகிராம் வந்து குறைவாக இருந்துச்சுங்க. டீட்டெயில்டாகவும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து தெரியணுங்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி 64.540 கிராம் இருந்துச்சுங்க. 8 பவுனும் 540 மில்லிகிராமும் இருந்துச்சுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 54.210 கிராம் இருந்துச்சுங்க. 6.25 பவுன் இருந்துச்சுங்க. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 56.670 இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா 7 பவுன் 670 மில்லி இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனலாகவே பிடிச்சும் இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாமி வச்சு எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லாருமே ஆன்டிக்கில் வந்து எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. இது கொஞ்சம் காசு சாமி ரெண்டும் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நான் வந்து வியர் பண்ணி பார்த்துருந்தேங்க. பார்க்குறக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பார்வையாகவும் இருந்துச்சு. நம்ம சாரீ கட்டி 2-3 இது போட வேண்டியதில்லை, இந்த ஒரு பீஸ் போட்டால் கூட கொஞ்சம் நிறைவாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 65.100 கிராம் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 8 பவுனும் 1 கிராம் வந்து இதாகவும் இருந்துச்சு, அதிகமாகவும் இருந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாங்காய் மாதிரி இருக்குது இல்லைங்களா, உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. ஸ்டோன் அதிகமாக இல்லைங்க, லிமிட்டட் ஸ்டோனாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்ட் லுக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 55.610 கிராம் இருந்துச்சுங்க. 7 பவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 490 மில்லிகிராம் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா இதுவும் லக்ஷ்மி தேவி தான். இந்த லக்ஷ்மி தேவியோட ஃபேஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருந்தாங்க. அதனால எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால போட்டு பார்த்தேங்க. என்னதான் இந்த சாமி வச்சுருந்ததெல்லாம் போட்டு பார்த்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது வந்து கேஷுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயுமே இந்த ஒரு ஜுவல்லரி இருக்கும். அது ஒரு ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இல்லைங்களா சாமியோடது. அதனால் பார்த்தீங்கன்னா அது எடுக்கலாமான்னு நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 77.850 கிராம் இருந்துச்சு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி இருந்தாங்க. நடுவில் வந்து லக்ஷ்மி தேவி பேர்ல் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் போட்டு பார்த்த பிக் வந்து நான் எடுக்கலிங்க. இது பார்த்தீங்கன்னா 64.450 கிராம் இருந்துச்சுங்க. 8 பவுனு 450 கிராம் அந்த மாதிரி இருந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனாக தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 52.030 கிராம் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே எங்கள் அம்மாவுக்கு இது தாங்க பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அம்மா இதை எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக நீ இதுவே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் போட்டு பார்த்தது இதை தான் போட்டு பார்த்தேன் கடைக்குள்ளே போனதுமே. எனக்குமே பார்த்தீங்கன்னா இது பார்க்குறக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் சென்டரில் வந்து அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் எடுக்கலாமா வேண்டாமான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 77.250 கிராம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 10 பவுனுக்கு 2.750 இது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 10 பவுன் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து எதுவுமே எடுக்க முடியாதுங்கிறக்காக நான் ஒரு 8 பவுனுக்குள்ளேயே பார்த்து இதில் ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துட்டேங்க.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் இதுதான் செலக்ட் பண்ணி எடுத்தேங்க. ஆக்சுவலாக இது நான் செலக்ட் பண்ணல. நான் வந்து ஒரு 10 எண்ணம் எடுத்து வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இது நல்லா இருக்குதுன்னு சொன்னார். ஆல்ரெடி நானுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோ இல்லை காசோ இது எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும், புதுசாக இருக்கணும்னு தான் நானும் தேடினேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக இது பிடிச்சிருந்துச்சு. பாப்பா வந்திருந்தா கூட சின்ன பாப்பா, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது பிடிச்சிருந்துச்சு. அதனால் இது எடுத்துக்கிட்டேங்க. நான் பார்த்தீங்கன்னா எப்படி ஒட்டுக்கா வந்து ஒரு 8 பவுனுக்கு எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, என்கிட்ட வந்து ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள நான் சேர்த்திட்டேன். ஒரு 10,000 ரூபாய் என் கையில் சேர்ந்துருச்சு அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய்க்கு என்ன காயின் கிடைக்குமோ அந்த காயின் நான் வாங்கி வச்சிருங்க. அதே மாதிரி தான் 6 பவுன் நான் சேர்த்து வச்சுருந்தேங்க. கூட பார்த்தீங்கன்னா இது எனக்கு பிடிச்சிருந்ததுனால அவர் ஒரு 2 பவுனுக்கு எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் போட்டு எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு. இது எதுக்காக அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து இன்னும் ஃபங்க்ஷன் வைக்காமல் இருக்கிறோம் இல்லைங்களா, பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க போர்டிங்கில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது வாங்கியிருக்கிறது. அவங்களுக்கும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய ஜுவல்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியுங்க. எப்படி அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய வீண் செலவுகளை வந்து குறைச்சிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கணுங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த சேமிக்கக்கூடிய காசு வந்து நம்ம திருப்பி கையில் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ உண்டியல், மண்ணுண்டியல் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுலெல்லாம் நம்ம சேர்த்தணும் அப்படின்னா பாதி உண்டியல் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுக்கணுங்கிற மனசு வராதுங்க, உடைக்கணுங்கிற மனசு வராது. சரி இன்னும் கொஞ்சம் நிறையட்டும் நம்ம எப்படியாவது அதை சேர்த்திடுவோம். ஒன்ஸ் 500 ரூபா நோட்டாவே இருந்தாலும் அதுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அதை எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம கையில் பணம் இல்லைன்னாலும் நம்ம அதை எப்படி சமாளிக்கணும்னு நினைச்சு நம்மளால அதை சமாளிக்க முடியுங்க அந்த ப்ராப்ளத்தை. இந்த மாதிரி தாங்க நானும் சிறுக சிறுக சேமிச்சு 6 பவுன் சேர்த்து வச்சிருந்தேன். இல்லைங்க 10,000 ரூபாய்லாம் என் கையில சேராது அப்படின்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 2,000 3,000 கையில இருந்தா கூட நீங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஜுவல்லரி ஷாப்ல கொண்டு போய் கொடுத்து இதுக்கு காயின் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஒரு 100 மில்லிகிராம் 200 மில்லிகிராம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காயின் எல்லாம் கூட இருக்குதுங்க. நம்ம கிட்ட என்ன அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட் கொண்டு கொடுத்து நீங்க மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு பாருங்களேன். இந்த வருஷம் எண்டுக்குள்ள கண்டிப்பா உங்களால 1 பவுனோ 1.5 பவுனோ சேர்க்க முடியும். இது வந்து சேர்க்க முடியாமலாம் இல்லைங்க, கண்டிப்பா சேர்க்க முடியும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மனசு வைக்கணும், நம்ம கொஞ்சம் அதுக்கு முயற்சி எடுக்கணும். நான் இந்த வீடியோ எதுக்காக அப்லோட் பண்றேன், இது எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தர் இதில் மோட்டிவேஷன் ஆகி கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுக்காக சேமிப்பை தொடங்குறாங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லைங்க. எதனால் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க கூட இந்த நகைகள் வந்து சேமிக்கிற பழக்கத்தை உருவாக்குனீங்க அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு, அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அடுத்த நிமிஷம் யாரோட கையையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு கொண்டு விற்று நம்மளோட கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு இது உதவியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டைம் எங்களுக்கு வந்து நகைகள் உதவி இருக்குது. அதனாலதான் வந்து இதை நான் சொல்றேன். வாங்கும்போது இந்த தாட்டோட வாங்காதீங்க. நான் வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒரு சொல்யூஷனா இது நம்மளுக்கு இருக்குங்கிறத தான் நான் பதிவு பண்றேன். எப்பவும் போல இந்த பதிவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.